செக்ஷன் 175 ஆஃப் பிஎன்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா காக்னிசபிள் அஃபென்ஸில் போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக செக்ஷன் 175 கிளாஸ் 3ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் இன்வெஸ்டிகேஷனுக்காக ஆர்டர் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடான கேஸில் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் 1996. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த பர்டிகுலர் மேஜிஸ்ட்ரேட் வந்து போலீஸ்க்கு தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு டைரக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் சிபிஐ அப்ளை ஆகாது, இல்லைனா அவங்களுக்கு அந்த ஆர்டர் வந்து அவங்களுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ செக்ஷன் 175 கிளாஸ் 3ல் போலீஸுக்கு தான் ஆர்டர் கொடுக்க முடியும் மேஜிஸ்ட்ரேட்னால, சிபிஐக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன கேஸில் தான் சிபிஐ வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திலாவர் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் டெல்லி 2007. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸோ அந்த ஆர்டருங்கிறது ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் டேக்கிங் காக்னிசன்ஸ், ஸோ காக்னிசன்ஸ் எடுக்காமையே ஒரு மேஜிஸ்ட்ரேட்னால இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுக்க முடியும். ஸோ இந்த டேக்கிங் காக்னிசன்ஸ் அப்படின்னா ஜுடிஷியல் நோட்டீஸ் எடுக்கிறது. ஸோ செக்ஷன் 210 ஆஃப் பிஎன்எஸ்எஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதே சிஆர்பிசியாக இருந்துச்சுன்னா 190ல் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கேஸில் வந்து எம் சுப்பிரமணியம் வர்சஸ் எஸ் ஜானகி 2020. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபார்மெண்ட்டுங்கிறது அந்த ஹெச்ஓட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர்கிட்ட. அதுக்கப்புறமா அவங்க இன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக எடுக்கலைன்னா அதுக்கப்புறம் சுப்பீரியர் ஆஃபீஸர் சொல்லணும். அவங்களும் கேட்கலன்னா தான் செக்ஷன் 175 கிளாஸ் 3ல் மேஜிஸ்ட்ரேட்டை போய் சொல்லி அவங்க மூலிமா டைரக்ஷன் வாங்கணும். அதுக்கப்புறமா தான் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிட் வந்து ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணணும். ஸோ டைரெக்டாக ஹைகோர்ட்டில் இது ரிலேட்டடான விஷயத்தை ரிட்டு வந்து ஃபைல் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன கேஸில் தான் எம் சுப்பிரமணியம் வர்சஸ் எஸ் ஜானகி 2020.